topic, computer network or computer network. Computer network or computer networking. Right. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்றது என்ன? சிம்பிளா என்ன டிஃபைன் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்றது இதுதான். சிம்பிளா ஒரு 2 words 3 wordsல டிஃபைன் பண்ணுவேனா? என்ன டிஃபைன் பண்ணலாம்? எனக்கு கட்டாயமா நோட்ஸ் சொல்லணும்னு தேவையில்ல. இதுதான் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். இல்ல நெட்வொர்க்னு சொல்றது இதுதான். என்னவா இருக்கும்? நிறைய கம்ப்யூட்டர் உள்ள சேர்த்து கனெக்ட் பண்றது. ரைட். பஞ்ச் ஆஃப் கம்ப்யூட்டரை நம்ம இன்டர்கனெக்ட் பண்றத நம்ம நெட்வொர்க்கிங் கைக்கலாம். ஓகே ரைட். இப்போ நான் அடுத்த கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இந்த நெட்வொர்க்கிங்னு சொல்றதுல நெட்வொர்க்னு சொல்ற ஒரு ஆளை எங்களுக்கு அக்சஸ் பண்ணணுமானுங்களா நம்ம இப்போ யூஸ் பண்ணோம் ஏன்னா டேட்டான்னு சொல்லி ஒரு ஆளை கைக்கிறோம். இந்த டேட்டான்னு சொல்ற ஒரு ஆள் கம்பல்சரியா? இன்டர்நெட்னு சொல்ற ஒரு ஆள் கம்பல்சரியா வேணுமா? இன்டர்நெட் இருந்தா தான் எங்களுக்கு நெட்வொர்க் அக்சஸ் பண்ணிடுமா? இல்லாட்டி நெட்வொர்க் இஸ் ஆப்ஷனல் பார்ட்டா? என்ன நினைக்கிறீங்க? இன்டர்நெட் வேணும். ஓகே ரைட். அப்போ இங்கே அழகா ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளைன் தாரேன். அழகா ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க. எங்கட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லுவா. ஓகே, அப்ப நம்ம படிக்க போற டேர்ம் பார்த்துக்கோங்க. ஒன்னாவது நெட்வொர்க்னு சொல்றது என்ன, அதே மாதிரி இன்டர்நெட்னு சொல்ற கான்செப்ட் என்ன. ஓகே, சிம்பிளா பிரீஃப் எக்ஸ்பிளைன் தாரேன், அழகா பார்த்துக்கோங்க. ரைட். அப்ப நம்ம கழிக்கிற ரியல் லைஃப்ல கழிக்கிற டேட்டா முடிஞ்சிருச்சு. ஏன்னா டேட்டா ஒன் பண்ணணும். இந்த டேட்டான்னு டிஃபைன் பண்றது என்னது? டேட்டான்னு சொல்றதால யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டர்நெட் ஒன் ஆஃப் த சர்வீஸ்னு சொல்ற வேர்ல்ட் வைட் வெப்போ இல்லாட்டி ஒரு ஃபைல் ஷேரிங்கோ இல்லை நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க யூஸ் பண்ற இந்த கன்செப்ட் என்ன, வீடியோ கான்ஃபரன்ஸ்ல சொல்றதும் ஒரு என்ன ஒன் ஆஃப் த இன்டர்நெட் சர்வீஸ். அப்ப இதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டேட்டான்னு சொல்ற கன்செப்டை யூஸ் பண்ணுவோம். அழகா நினைக்கும் எங்கட நெட்வொர்க்கிங் சொல்ற ஒரு ஆளை அக்சஸ் பண்றது அந்த டேட்டா. நீங்க என்ன நம்ம ரியல் லைஃப்ல கைக்கணும் அந்த டேட்டான்னு சொல்றது கம்பல்சரி. ஓகே, நம்மளுக்கு டேட்டான்னு சொல்ற ஒரு ஆள் தேவையில்ல. யார் அக்சசபிள் பண்ண? நெட்வொர்க்னு சொல்ற ஒரு ஆளை அக்சஸ் பண்ணவும் அல்ல பில்ட் பண்ணவும் எங்களுக்கு யாரு தேவையில்ல? எங்களுக்கு டேட்டான்னு சொல்ற ஒரு ஆள் தேவை. ரைட். என்னது சிம்பிளா நெட்வொர்க்கிங் சொல்றது. நம்ம என்ன பண்ண போறோம்? நீங்க சொன்ன மாதிரி எங்கிட்ட இருக்கிற ஒரு கம்யூனிட்டி பில்டு. சிம்பிளா சொல்றேனே, ஒரு கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ண போறோம். அப்படின்னா ஒரு கிளப் ஒன்று பில்ட் பண்ண போறோம்னா கட்டாயமா உங்களுக்கு என்ன இன்டர்நெட் ஃபெசிலிட்டி என்ன ஒரு பர்டிகுலர் பில்டிங் இருக்கணும்னு கம்பல்சரி ஒன்று இல்லை. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? எங்களுக்கு பஞ்ச் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வேணும். ஒன்னாவது டிஃபைன். அப்ப என்னது பஞ்ச் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லக்குள்ள மோர் தேன் 2. ஏன்னா மினிமம் என்னவா இருக்கணும்? 2வா இருக்கும். ஏன்னா மோர் தேன் 1 ஏன்னா மினிமம் என்ன பண்ணணும்? எங்களுக்கு 2 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அப்போ எங்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் சொல்ற ஒரு ஆளை நம்ம என்னத்தை டிஃபைன் பண்ண போறோம்னா மெயின் பர்பஸ் டு ஷேர் த ரிசோர்சஸ். ஓகே, இவர் தான் எங்களோட பர்டிகுலர் என்ன எங்களோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மேஜர் இல்லாட்டி என்ன மேஜர் பர்பஸ்ன்னு சொல்றது என்னவா இருக்கும்? எங்களோட ரிசோர்ஸ் ஷேரிங்கா இருக்கும். ரிசோர்ஸ் ஷேரிங் சொல்றது எங்களோட யாரா இருக்கும்? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பர்பஸ். ரைட். அப்ப எங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்னு சொல்லக்கூட இங்க கதைக்கிறாரு. நம்ம கதைக்கிற அந்த இன்டர்நெட் டேட்டான்னு சொல்ற ஒரு ஆள் தேவையில்லை. எங்களுக்கு நெட்வொர்க்கிங்கே பில்ட் பண்ணும். ரைட். சிம்பிளா டிஃபைன் பண்றேனே. நம்ம இங்க என்ன டிவைசஸ்களை வச்சே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாவில் இருக்கணும். ரைட். இப்போ நான் சொல்றேன், நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்றீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. ஓகே, எல்லாத்தையும் நான் சொன்ன மினிமம் என்ன பண்ணணும்? 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருந்தா தான் அது என்ன குரூப்.
அன்டில் அது குரூப் இல்ல என்ன ரெண்டு பேர் இருந்தும் அது என்ன எனக்கு தேவையில்ல குரூப் ஒன்று தேவையில்ல பட் என்ன இண்டிவிஜுவல் நம்ம என்ன பண்ணலாம் 2% சொல்ல மெசேஜ் பண்ணலாம் ஓகே இங்கன்னா அழகா ஐடியா ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம டேட்டா என்ன வந்து என்ன என்கிட்ட விட ஒரு டேட்டாவா இல்லை ரிசோர்ஸ் இல்லை ரிசோர்ஸை நான் ஷேர் பண்றேன் எப்படி அதை யூஸ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் அது ஷேர் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் வாட்ஸ்அப்போ வைபரோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ என்னமோ ஒன்று சம்திங் ஓகே பட் எனக்கு அந்த இன்டர்நெட் டேட்டான்னு சொல்ற ஒரு ஆள் இல்லாம இல்லாட்டி அந்த வாட்ஸ்அப்னு சொல்ற பிளாட்ஃபார்ம் இல்லாட்டி எனக்கு ரிசோர்ஸே ஷேர் பண்ணே இல்லாதா ஷேர் பண்ணி எப்படி எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க என்கிட்ட போட்டோஸ் இருக்கு அந்த போட்டோஸை நான் ஷேர் பண்றதுக்கு ப்ளூடூத்னு சொல்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்கிட்ட இருக்கிற போட்டோஸை நான் என்ன பண்ணலாம் என் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணி போதும் அப்ப என்கிட்ட இருக்க ரிசோர்ஸை நான் அவருக்கு ஷேர் பண்ணாவே அது என்ன டிஃபைன் பண்ணலாம் அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லி டிஃபைன் பண்ணி போதும் விளங்குச்சா என்கிட்ட உள்ள பர்டிகுலர் ஒரு போட்டோவை ஒரு இமேஜை நான் என்ன பண்ண போறேன் சரி போட்டோ இமேஜ் வந்து தெரியும் ஒரு வீடியோவே போட்டோ நான் என்ன பண்றேன் இந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்றதா அதுவும் என்னது ஒரு ஒரு நெட்வொர்க்கிங் ஓகே அதே மாதிரி யோசிச்சு பாருங்க முந்தி ஷேரிட்னு சொல்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும் அந்த ஷேரிட்னு சொல்ற அப்ளிகேஷன் எடுத்து பார்த்தா எங்களுக்கு என்ன ஒரு ரேஞ்சுக்குள்ளுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் மெசேஜும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாய்ஸும் பண்ணேன் என்ன ஹாய் ஹலோ என்ன ஏதாச்சும் மெசேஜ் போட்டா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச்ல என்ன ஆகும் அதுக்கு போகும் பட் அவருக்கு என்ன தேவையில்ல நம்ம சொன்னா அந்த டேர்ம் என்ன டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றா அந்த டேட்டான்னு சொல்ற டேர்ம் எங்களுக்கு தேவையில்லை அந்த ரிசோர்ஸை ஷேர் பண்ணும் அந்த மெசேஜ் எங்களுக்கு ஷேர் பண்ண எங்களுக்கு என்ன அந்த டேட்டா அந்த இன்டர்நெட்னு சொல்ற அந்த திங் எங்களுக்கு தேவை அப்ப அழகா விலையும் போங்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லக்குள்ளேயே நம்ம எனக்கு அதை தான் டிஃபைன் பண்ணணும் அவரோட மேஜர் பர்பஸ் என்ன எங்களோட ரிசோர்ஸ் ஷேரிங்கா இருக்கும் ரைட் எங்களோட டிஃபினேஷனை பார்க்கணும் பாருங்க சொல்றாரு a set of computers and computer hardware interconnected with each other using communication and communication devices is known as networking. Okay, set of computers or computer hardwares interconnected with using communication or communication devices known as networking. Right. அப்போ நார்மலா ஒரு கம்யூனிகேஷன் சொல்லக்கூட இப்போ நான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஒன்று பண்றேன் இல்லையா வாட்ஸ்அப் வைபரோ சம்திங் எதுலயும் நான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணணுமா இருந்தா எங்களுக்கு என்ன வேணும் மினிமம் எத்தனை பேர் வேணும் ஒரு கம்யூனிகேஷன் செய்யணுமா இருந்தா மினிமம் எத்தனை பேர் இருக்கணும் 2 பேர் 2 பேர் அப்ப அதுதான் அப்பதான் நம்ம கம்யூனிகேஷன் அப்ப எங்களுக்கு கட்டாயமா மினிமம் 2 பேர் வேணும்னு சொல்றதை நான் சொல்லலாம் 2 டிவைசஸ் சொல்லி டிஃபைன் பண்ணலாம் அப்ப என்ன எங்களுக்கு டிவைசஸ் வேணும் 2 டிவைசஸ் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் அந்த பர்சன் இல்லாட்டி அந்த டிவைஸை நான் டிஃபைன் பண்ணலாம் என்ன சென்டர் ஒரு ரிசீவர் ஓகே அப்ப சென்டர்ட்ட இருக்கிற மெசேஜ் ஒரு ரிசீவருக்கு ஷேர் பண்ணணும் மாதிரிதான் அதை ஷேர் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அந்த பிளாட்ஃபார்மை நம்ம கதை போகணும் லிங்க் ஒரு மீடியம்னு சொல்லி டிஃபைன் பண்ணும் லிங்க் ஒரு மீடியம் இல்லாட்டி டிரான்ஸ்மிஷன் மீடியம்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம் ரைட் அப்ப எனக்கு என்ன சென்டரும் இருக்காரு ரிசீவரும் இருக்காரு வாட்ஸ்அப்னு சொல்ற ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்காருன்னா இப்ப நான் டேட்டா கம்யூனிகேஷன் பண்றேன்னா கட்டாயமா என்ன பண்ணணும் சென்டர்ட்ட இருந்து ரிசீவருக்கு என்னமோ ஒன்று போகணும் என்ன போகணும் டேட்டான்னு சொல்ற ஒரு மெசேஜ் ஒன்று போனாதான் அங்க டேட்டா கம்யூனிகேஷன் சொல்றாள் ஓகே டேட்டா கம்யூனிகேஷன் சொல்ற ஒரு திங் அங்க என்ன ஆகும் ரைட் அப்ப நான் இதே ஷேர் பண்ணி கூகுள் ஷேர் ஆகுது தெரியும் அப்ப நான் இதை சர்ச் பண்ணேன் டேட்டா கம்யூனிகேஷன் ஓகே ரைட் அப்போ இன்னொரு அழகா ஐடியா எடுத்துக்கோங்க பாருங்க டாபிக் டேட்டா கம்யூனிகேஷன் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் ரைட் அப்ப எங்களுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும் நான் சொன்ன மாதிரி சென்டர் ரிசீவர்னு சொல்ற ஒரு ஆளை நம்ம சேம் டேர்ம் வந்து வைக்கிறேன்னா
two devices or sender or device. சென்டரோ ரிசீவர்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும் அந்த டிஃபைன் அந்த டிவைஸ். அதே மாதிரி சென்டர் எங்களோட ரிசீவருக்கு ஷேர் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் என்ன டிஃபைன் பண்ணணும், மீடியம்னு சொல்லி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி என்ன டிஃபைன் பண்ணலாம், லிங்க்னு டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவரை டிஃபைன் பண்ணலாம் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். ஓகே, டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி போகும். ரைட், இதை கொஞ்சம் மார்க் பண்ணி போகும் பார்ப்போம். அதே மாதிரி அடுத்து கைக்கிறாரு ஒரு சென்டர் ரிசீவருக்கு என்ன ஷேர் பண்றதுக்கு ஒரு மீடியம் இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கான மெசேஜ ஷோ பண்ண போறாரு. அந்த மெசேஜ் சொல்றதால நம்ம டிஃபைன் பண்ணலாம் பேர்ல டேட்டா. ஓகே, அவரை டிஃபைன் பண்ணலாம் நம்ம டேட்டா. ரைட், இப்ப எங்களுக்கான புரோட்டோகால்னு ஒரு ஆள் கைக்கிறாரு. ரைட், புரோட்டோகால்னு சொல்லக்குள்ள சிம்பிள் அழகா விளங்கிக்கோங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது இல்லையா? ஷேர் ஆகுது. ஓகே தானே, இப்ப ஷேர் ஆகுது தானே? ஆமா ஆகுது. ஓகே ரைட், இப்ப இங்க பாருங்க என்ன சொல்றாரு, டேட்டா கம்யூனிகேஷன் சிஸ்டம் கம்போனன்ட்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காரு. அப்ப சென்டர் ஒரு ஆள் வேணுமா, ரிசீவர் ஒரு ஆள் வேணுமா? இந்த சென்டரே ரிசீவரே நம்ம ஒரு என்ன டிஃபைன் பண்ணலாம், நம்ம டூ டிவைசஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். டூ டிவைசஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சென்டர் ரிசீவருக்கு மெசேஜ் சென்ட் பண்றதுக்காக ஒரு மீடியம் வந்து அந்த மீடியம் நம்ம டிஃபைன் பண்ணி போனா என்ன சொன்னேன், ஒரு டிரான்ஸ்மிஷன் மீடியம் சொல்லி டிஃபைன் பண்ணலாம். டிரான்ஸ்மிஷன் மீடியம் டிஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லிங்க்னு சொல்லி டிஃபைன் பண்ணி போடும். டிரான்ஸ்மிஷன் மீடியம் ஒரு லிங்க்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம சென்ட் பண்ண அந்த மெசேஜ் நம்ம என்ன டிஃபைன் பண்ணலாம், டேட்டான்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம். டேட்டா. அதே மாதிரி இந்த பாயிண்ட் புரோட்டோகால் இதுதான் டிஃபைன் பண்ணுவாங்க. புரோட்டோகால் சொல்லும்போது இங்க நல்லா விளங்கிடுங்க. ஒரு மெசேஜை நம்ம த்ரோ பண்ணக்கூடிய எங்களோட ரிசீவருக்கு நம்ம த்ரோ பண்ணக்கூடிய சென்ட் பண்ணக்கூடிய அதுக்கான சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. என்னது எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, போஸ்டல் மெத்தடாலஜி எடுத்து பாருங்க. போஸ்டல் மெத்தட் சொல்ற ஒரு ஆள் எடுத்தா ஏன்னா லெட்டர் எழுதி யாருக்கோ சென்ட் பண்ண போறீங்கன்னா அந்த லெட்டர் எழுதி அனுப்புறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்னது, பேப்பர் எடுக்கணும், லெட்டர் எழுதணும், ஏன்னா அதை கொண்டு போய் என்வலப்ல போடணும், ஸ்டாம்ப் ஒட்டணும், திரும்பி அதை கொண்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போடணும், அதை கலெக்ட் பண்ணணும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், திரும்பி சேம் அதே ப்ரொசீஜர் நடக்கணும். இந்த கன்செப்ட் ஓகே. அப்ப இങ്ങനെ யோசிச்சு பாருங்க, கரெக்டா ஸ்டாம்ப்னு சொல்ற ஒரு ஆள் ஒட்டணும், ஒட்டாம இருந்தா உங்களோட போஸ்ட் என்ன ஆகும், அந்த போஸ்ட்னு சொல்ற ரிஜெக்ட் ஆகும். அப்ப அந்த செட் ஆஃப் என்ன இருக்காரு, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றோம். எங்களோட டேட்டா பேஸ்ல நம்ம கழிச்சோம் டேபிளுக்கு சில என்ன செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லி கழிச்சோம். அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணாங்க கன்ஸ்ட்ரெயின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம். அந்த கன்ஸ்ட்ரெயின்னு சொல்ற ஒரு ஆளைத்தான் அதே ஆளுங்க கழிக்கிறோம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம டிஃபைன் பண்றோம் நெட்வொர்க்கிங்ல புரோட்டோகால் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றோம். ஓகே, ஆகவே இந்த டயக்ராமை மார்க் பண்ணி போட்டு பணியை மார்க் பண்ணி போடுங்க. புரோட்டோகால்னு சொல்லுங்க என்ன, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். புரோட்டோகால சிம்பிளா நம்ம டிஃபைன் பண்ணலாம், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ட்ரோ பண்ணி மார்க் பண்ணி போடுங்க. அப்போ டேட்டா கம்யூனிகேஷனுக்கான மேஜர் இல்லாட்டி என்ன மேஜர் காம்போனன்ட்ஸ்னு சொல்லக்கூட யாரா இருப்பாரு, டூ டிவைசஸ் ஓ சென்டர் ஓ ரிசீவர், டேட்டா, அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் மீடியம் லிங்க், அதே மாதிரி புரோட்டோகால். There are 4 components
for data communication.